எங்க போற? நானா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் வான். டே 2ல ஹோச்சிமின் சிட்டியில் இன்னைக்கு நம்ம போகிற இடம் வியட்நாமிஸ் லேக்கர் ஆர்ட். இந்த லேக்கர் ஆர்ட்னா என்ன, எதனால அது வியட்நாமீஸோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறாங்க, இந்த ஆர்ட் ஃபார்மை பண்ணுறது யாரு, அவங்க எதனால இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க, இந்த மாதிரி பல கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தான் இந்த எபிசோட். நம்ம ஹோட்டல் ரூம்லேருந்து கிளம்பி இந்த லேக்கர் ஆர்ட் ஒர்க் ஷாப் அண்ட் சேல்ஸ் பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பசுமையா இருக்க வியட்நாம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி காடெல்லாம் அழிஞ்சு வயல் நிலமெல்லாம் கருகி போயிருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் ஹிஸ்டரி பார்க்கலாமா? வியட்நாம் ஒரு காலத்துல பிரெஞ்சு காலனியோட ஆதிக்கத்துல தான் இருந்திருக்கு. 100 இயர்ஸ் பிரெஞ்சு தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. 1945ல வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் வியட்நாமீஸ் பீப்புள் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்காக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைனலி 1954ல பிரெஞ்சு ஆதிக்கத்துல இருந்து அவங்களுக்கு விடுதலை வந்துருச்சு. அதோட இந்த ப்ராப்ளம் முடியலங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரியே ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு, நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம்னு. நார்த்ல கம்யூனிசம் அண்ட் சவுத்ல அமெரிக்கன் சப்போர்ட்டர்ஸ். இந்த டென்ஷன் தான் லேட்டர் வியட்நாம் வார்க்கு ஒரு பெரிய ரீசன் ஆயிடுச்சு. 1955ல ஸ்டார்ட் பண்ண வார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1975 வரைக்கும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடந்திருந்தாலும் லாஸ்ட் 10 இயர்ஸ் ரொம்ப உக்கிரமா பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஏஜென்ட் ஆரஞ்சுனா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குவிக்கா ஒரு 1 மினிட்ல எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஏஜென்ட் ஆரஞ்சுங்கிறது ஒரு பயோ வார், ஒரு டெட்லி கெமிக்கல் ஹெர்பிசைட் வார். அமெரிக்கா வியட்நாம் வாரப்போ வியட்நாம் ஃபைட்டர்ஸ் காட்டுக்குள்ளெல்லாம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கணும், அந்த காடெல்லாம் அழிச்சாதான் அவங்க காடை விட்டு வெளியில வருவாங்க, அவங்களோட ஃபுட் சோர்சஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும், ஸோ வயல் நிலத்தெல்லாம் அழிக்கணும். இதுதான் அமெரிக்காவோட டார்கெட்டா இருந்திருக்கு. இனிஷியலா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கிளவுட்ஸ்க்கு மேல போய் கெமிக்கல்ஸ்லாம் தூவி ஆர்டிஃபிஷியல் மழையை வர வைக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த டயாக்சின்ங்கிற கெமிக்கலை அவங்க தூவ ஆரம்பிச்சது. தூவுறதுனா சும்மா கொஞ்சமா இல்லைங்க, மில்லியன் லிட்டர்ஸ் கணக்கில் தூவிருக்காங்க ஹெலிகாப்டர்ல இருந்து. அதோட இம்பாக்ட் மொத்த காடும் கருகிருச்சு, வயல் நிலம் எல்லாம் வீணா போயிடுச்சு. நார்மலா வாருனா எல்லா சைட்லயும் உயிர் சேதம் இருக்கும், இது நம்ம கேள்விப்பட்டது தான். பட் இங்க என்ன சேட் ட்ரூத்னா, அந்த கெமிக்கல் வெறும் காடுகளை மட்டும் அழிக்கல, அங்க இருந்த மக்களோட வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிருச்சு. இந்த கெமிக்கல் அப்படி ஒரு நச்சுத்தன்மையான கெமிக்கல்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நோன் டு சயின்ஸ். அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களோட டிஎன்ஏவே கம்ப்ளீட்டா மாத்திருக்கு. நம்ப முடியுதா? போர் முடிஞ்சு 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க, ஆனா அதோட பாதிப்பு இன்னைக்கும் இருக்குது. திஸ் இஸ் அ ஜெனரேஷன் கர்ஸ். அந்த கெமிக்கல் காத்துல மட்டும் கலக்கலங்க, அங்க இருந்த தண்ணி, மண்ணு எல்லாத்தையும் சேதமாக்கிடுச்சு. அந்த காத்தை சுவாசிச்சவங்க, அந்த தண்ணியை குடிச்சவங்க எல்லாரும் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க மட்டும் அஃபெக்ட் ஆகல, அவங்களுக்கு அப்புறம் வர அடுத்த 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் வரைக்கும் இன்னைக்கும் அதோட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு பிறக்கிறாங்க. கேன்சர், பர்த் டிஃபெக்ட், ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ், டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், இதெல்லாம் ஜெனரேஷன்ஸாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஹிஸ்ட்ரி இல்லை? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷுவல்ஸ் எல்லாம் வியட்நாம் வார் ரெமினன்ஸ் மியூசியம்லேருந்து நாங்கள் ஷூட் பண்ணது. இந்த வாருங்கிற வார்த்தையை சின்ன வயசில் ஹிஸ்ட்ரி புக்கில் படித்தது மட்டும்தாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லா ஊர்லேயும் இந்த வார் நடக்கும், ஒரு ஜெனரேஷன் அதனால கஷ்டப்படுவாங்க, ஆனால் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது. இதுதான் இத்தனை வருஷம் நம்ம பார்த்த வார். ஆனால் வியட்நாம் போனதுக்கு அப்புறம் எங்களோட ஐடியா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. 3rd ஜென்ரேஷன் 4th ஜெனரேஷன் வரைக்கும் பீப்புள் இன்னும் பாதிப்பில் இருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாத சின்ன குழந்தைங்கலாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பெயின்ஃபுல்லான ஹிஸ்ட்ரிக்குள்ளே இருந்து தான் சில கம்யூனிட்டிஸ் சர்வைவலுக்கு வழி தேடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வியட்நாமீஸ் வில்லேஜ் லேக்கர் ஒர்க் ஷாப். இங்கே ஆர்டிசன்ஸ் பியூட்டிஃபுல் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலராக எக்கோட ஷெல்லை வச்சு பண்ணுறாங்க. ஒரு ஆர்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண செவரல் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உட்டன் பேஸை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு மேலே மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் லேக்கர் அப்ளை பண்ணணும், அதில் எக்ஷெல்ஸை குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க. இந்த லேக்கர் ஒர்க் ஷாப்புக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது, இது ஃப்ரீ தான். உள்ளே வந்தோடனே விசிட்டர்ஸ்க்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அங்கே ஆர்டிசன்ஸ் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. இதுக்கு பேக் சைடில் தான் அவங்களோட ஸ்டால் இருக்குது. அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆர்ட் ஒர்க்ஸையுமே அந்த ஸ்டாலில் வச்சு சேல் பண்ணுறாங்க. To keep the good body flat and safe from damage, safe from any kind of weather. From the good body like this to finish the background, it takes 1 month to finish. Then we do that background for 3 different ways. Painting in like eggshell and in like marble. We have 3 different ways. Okay, we'll show you the workers in a bit. Coloring over here. After in like eggshell and mother apart, they will coloring to
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த ஏஜென்ட் ஆரஞ்சில் அஃபெக்ட் ஆனவங்க தான். On the background, we draw the design first. Then we put this one. This is the resin from the lacquer tree. We put on the design. Then we break the eggshell, stick on the lacquer. After stick, we use a shape knife like that one. They break the eggshell into tiny and tiny pieces like that. Yeah. You can feel like this one. You see after you can feel that. Yeah. So what is this you told me? The resin from the lacquer Resin, tree. Yeah, resin. Okay. Okay. Another way of eggshell we use the powder. Eggshell powder. We dry them to make the powder. And like a sand, yeah, like a sand. When you feel it's like sand. But the color very special. We're not melting on the eggshell. We burn on the fire to change the color. Yeah, and this is mother of pearl we get in the deep ocean. It will shiny when you put it in the light. Yeah. So he will cut the pearl into many small details. But be careful, be careful. After cut, he will stick them together. The horses. You see the lady in our traditional dress in Vietnam. And after stick like this, we lay them on the background. Spider-Man. Some like this one on the dragon over here. But you know in the markets outside they not new mother of pearl. They just put plastic on. Plastic is just a white color. It cannot shake and shine the rainbow color like real mother of pearl. இங்கே இருக்கிற ஸ்டால்ஸில் நம்ம வாங்குற ஒரு பொருள்ல இருந்து 50% ஆஃப் த மணி இந்த ஏஜென்ட் ஆரஞ்சில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலிஸ்க்கு சேரிட்டிஸாக போகுது. ஸோ ஹொச்சிமின் சிட்டியில் இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கூச்சி டனல்ஸ்க்கு நீங்கள் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஆன் த வேல இந்த ஸ்டால்ஸை மிஸ் பண்ணவே முடியாது. இந்த எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மக்களோட போராட்டத்தை மற்றவங்களுக்கும் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ராவல் வித் வான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். The melting more shiny. So everything when it finished, we just show and sell in our showroom here. We don't share the markets outside because the place open by government to support all the handicapped people in here. So you can take a look if you find something you like, you can support them. When you get something, 50% the money go to the handicapped people for charity. Yeah. Thank you so much for listening and listening. Okay. Please don't take photo.